தமிழ்நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கல்வியே அடித்தளம் என கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது உயிர் உள்ளவரை கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் சூளுரைத்துள்ளார். சென்னையின் தனது சொந்த தொகுதியான கொளத்தூருக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பொதுமக்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பயனாளிகளுக்கு மூக்கு கண்ணாடிகள், பெண்களுக்கு தையல் மிஷின்கள், பயிற்சி நிறைவு செய்த மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் வழங்கினார். விழாவில் பேசிய மு.க.ஸ்டாலின், கல்வியால் பெறப்படும் அறிவை பலர் கொச்சைப்படுத்துவதாகவும் அந்த கருத்தை மாணவர்கள் புறந்தள்ள வேண்டுமெனவும் கேட்டுக் கொண்டார். மாணவர்களாக நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியை நீங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்க, இருந்தாலும் இன்னும் செய்யணும் அப்படின்னு அந்த கோரிக்கை தான் வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால் நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், என்னுடைய உடலில் உயிர் இருக்கிற வரையில தலைவர் கலைஞர் அவர்கள் கற்று தந்திருக்கக்கூடிய அந்த உழைப்பு என்னுடைய உதரத்தில் இருக்கிற வரையில நிச்சயமாக உறுதியாக நான் என்னுடைய கடமையை நிறைவேற்றுவேன். நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் இருக்கிறேன். கல்வியினால் பெறப்படும் அறிவை கொச்சைப்படுத்த பலர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணம் நீங்க முன்னேறணும் என்பது கிடையாது. கவர்ச்சியான சொற்களை சொல்லி பின்னுக்கு இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைய சில ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. எனவே எதிர்காலத்திற்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நீங்கள் நடைபெற வேண்டும். முன்னதாக கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் 850 பேருக்கு மருத்துவ உதவி, திருமண உதவித்தொகை, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் வழங்கினார். சாலையோர வியாபாரிகளுக்கு நிழற்குடை மற்றும் நிதி உதவியும் வழங்கிய அவர் பெரம்பூர் லூர்து மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு உபகரணங்களையும் கொடுத்தார். பெரம்பூர் ரங்கசாயி தெருவில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் 3,96,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 10 வகுப்பறைகள், கலையரங்கம், சுற்றுச்சுவர் உள்ளிட்ட கட்டமைப்புகளை முதலமைச்சர் திறந்து வைத்தார். அதே பகுதியில் மேயர் முனுசாமி விளையாட்டு மைதானத்தையும் திறந்து வைத்தார். மேலும் கொளத்தூர் முரசொலி மாறன் பூங்கா மேம்பாட்டு பணி, குழந்தைகள் வளர்ச்சி மைய சமையல் கூடம், பல்நோக்கு மைய கட்டிடம் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.